இது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ப்ரௌனி கம்பேரிசன் தான். கிட்டத்தட்ட ஒரு நல்ல ப்ரௌனி, நல்ல கரெக்டான டெக்ஸ்சரில் ஒரு ப்ரௌனி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளாப் ப்ரௌனி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா, இந்த ப்ரௌனி பாருங்கள், இதோட டெக்ஸ்சரே வந்து கிரிங்கிள் டாப் பர்ஃபெக்டாக இருந்தது, ஃபட்ஜியாக ரொம்பவே நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் நான் பண்ணேன். ஸோ, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் நான் பேக் பண்ணியிருந்தேன். ஸோ, ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால், இதே மாதிரி நான் இன்னொரு ப்ரௌனி வந்து ஒரு 3 டேஸ்க்கு பிஃபோர் வந்து பேக் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு ப்ரௌனி வந்த விதமே வந்து வேறு மாதிரி இருந்தது. நீங்களே பாருங்கள், இந்த ப்ரௌனிக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். மெஷர்மெண்ட்டு எல்லாமே சேம் தான். ஆனால் இதில் என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெம்பரேச்சர் 180 வச்சா த்ரோட் அந்த பேக் ஆகிற டைமில் வந்து அது 250 300 போயிடுதா. ஸோ ப்ரௌனி வந்து மேலேயும் கருகிடுது, கீழேயும் ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு மாதிரி டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. பட் உள்ளே சாப்பிட்டு பார்த்தா கூட உள்ளேயும் வந்து டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து மேலே டாப் மட்டும் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். அப்படியுமே சாப்பிட்டா சரியாக இல்லை அது. அதுக்கப்புறம் சரி ஒரு ஓவன் தெர்மாமீட்டர் வாங்கி நான் வந்து வச்சு செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக வருது. இப்போ வந்து நான் வந்து 150 வச்சு தான் பேக் பண்ணுறேனே. இது வந்து பெரிய ஓடிஜி புதுசு வாங்கினதுனால நம்ம வந்து அதிகமாக வைக்கிறப்போ 180 வச்சுக்கலாம். கம்மி குவான்டிட்டியில் பேக் பண்ணுறோன்றப்போ கம்மியாக தான் வைக்கிறேன். நான் 150 அந்த மாதிரி தான் வச்சு பேக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஹோம் பேக்கர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.